நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரி பிரதமரை சந்தித்திருக்கும் தமிழக அமைச்சர்கள் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார்கள். அதனை நேரலையில் பார்க்கலாம். நானும் சொல்லிடுறேன். இன்று தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சில கருத்துக்களை ஏற்று இங்கே டெல்லியில் வந்து மற்ற இந்திய அரசினுடைய அமைச்சர்களை சந்தித்து நீட் எக்ஸாம் தமிழகத்திற்கு விலக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதற்காக வந்து சந்தித்திருக்கிறார்கள். இன்று காலையில் மத்திய ஹெல்த் மினிஸ்டர் அவர்களையும் மனித மேம்பாட்டு வள அமைச்சர் அவர்களையும் காலையில் சந்தித்தோம். அதற்கு பிறகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறோம். பிறகு பாரத பிரதமர் அவர்களையும் சந்தித்து கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். அதற்குரிய கடிதங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. ஒவ்வொரு அமைச்சருக்கும் கொடுத்தது நாங்கள் என்ன கோரிக்கை வைத்தோம் என்பது. குறிப்பாக நீட் எக்ஸாம் வந்ததன் காரணமாக தமிழக மாணவர்களுக்கு பெரிய ஒரு அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சித் அம்மா காலத்திலும் சரி பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு அதற்காக நடைமுறை நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசானது செயல்பட்டு வருகிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெளிப்படையாக சொன்னார்கள், நீட் எக்ஸாம் தேவையற்ற ஒன்று. இதனால் நம்முடைய தமிழக மாணவர்களுக்கு பெரிய பாதிப்பு வருகிறது. புரட்சி தலைவர் அவர் காலத்தில் கூட இந்த தேர்வு முறையானது, நுழைவுத் தேர்வு முறையானது தேவையற்ற ஒன்று. இதனால் சாதாரண எளிய மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே தமிழக அரசு நடத்துகின்ற அந்த பொது தேர்வே, +2 நடக்கிற தேர்வே போதுமானது. அதனுடைய அடிப்படையில் நாம் மருத்துவ கல்லூரிகளிலும் மற்ற கல்லூரிகளிலும் இன்ஜினியரிங் கல்வி போன்றவையெல்லாம் அந்த மதிப்பின் அடிப்படையில் அதனுடைய தரவரிசையின் காரணமாக அந்த மெரிட் முறை தர வேண்டும் என்று ஒரு கொள்கை செயல்படுத்தி வந்தார்கள். ஆனால் 2010 மத்திய அரசானது, யூபி அரசானது இந்த நீட் எக்ஸாம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை கொண்டு வந்தார்கள். 2012 தேர்வை நடத்த வேண்டும் என்று மத்திய அரசு, அதாவது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் அங்கம் வைத்த அந்த அரசு அது நடந்து கொண்டிருந்தது. அது நடந்து கொண்டிருந்ததன் காரணமாக இந்த அநீதியானது தமிழக சொல்றேன். அவர் கேட்கறத உரிமையா கேட்கணும். நான் சொல்றது அவர் கேட்கற தப்பு கிடையாது. நானே ஒரு தெளிவா சொல்லணும், நடந்து சொல்லலாம். 2010 இந்த நீட் தேர்வு வர வேண்டும் என்பதற்காக அப்பொழுது கருத்துருவான மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. 2012 அன்றைய யூபி அரசானது, திராவிட முன்னேற்றம் காங்கிரஸ் அங்கங்கிற அரசானது நீட் தேர்வு நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது சிபிஐ சேர்ந்த அந்த துறையானது எங்களுக்கு இன்னும் ஒரு ஆண்டு தேவை என்று கேட்டதன் காரணமாக 2013ஆம் ஆண்டு நீட் தேர்வானது செயல்படுத்தப்பட்டது. அப்பொழுது சுயநிதி கல்லூரிகள் சேர்ந்த சிலர் அதை எதிர்த்து உச்சநீதிமன்ற வழக்கு தொடுத்தார்கள். அப்பொழுதுதான் அது நிறுத்தப்பட்டது. மீண்டும் உச்சநீதிமன்றமானது இது தேர்வு நடத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பித்ததன் காரணமாக நீட் தேர்வானது இப்ப நடந்திருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது பெருமளவில் தமிழக மாணவர்கள் பாதித்திருக்கிறார்கள். சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க 4000 பேர் தான் படிக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் ஸ்டேட் போர்டில் 5 லட்சம் பேர் மாணவர்கள் படிக்கிறார்கள். ஆகவே 5 லட்சம் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இந்த 4000 படிக்கின்ற சிபிஎஸ் மாணவர்களுக்கு தான் ஏதுவாக இருப்பதன் காரணமாக நம்முடைய தமிழக மக்கள் மாணவர்களுக்கு பெரிய அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசானது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு அதற்கான ஒரு சட்ட வடிவை வைத்து அதை இங்கே டெல்லிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதாவது தமிழகத்திற்கு நீட் தேர்வு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற தீர்மானம் தான் தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட மசோதா கொண்டு வரப்பட்டு அதை தீர்மானம் ஏற்பாடு செய்யப்பட்டு அது
இப்பொழுது மத்திய அரசுக்கு அனுப்பிக்கப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதலை பெறுவதற்காக அதற்காக இப்பொழுது நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து தான் நாங்கள் இதனுடைய நிலைமை இந்த நிலையிலே எப்படி அந்த சரியான முறையில் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் முறையில் தமிழக அரசினுடைய சார்பாக நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு எடப்பாடி அரசினுடைய சார்பாக இப்பொழுது வந்திருக்கிறார்கள். என்ன புரட்சி தலைவி அம்மாள் எதிர்பார்த்தார்களோ அதை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய கடமை. நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் புரட்சி தலைவி அம்மாளுடைய கொள்கை. அந்த கொள்கைகளை வலியுறுத்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம். நான் சொன்னது போல காலையிலே 3 அமைச்சர்களும் சந்தித்திருக்கிறோம். இப்பொழுது பாரதமனை சந்தித்து நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். உடனடியாக ஏனென்றால் இன்னும் அட்மிஷன் நடக்காமல் இருக்குது, அப்படியே மெடிக்கல் கார்டு பெண்டிங்கில் இருக்குது. பிறகு இதன் காரணமாக தமிழக மாணவர்களுக்கு தமிழக அரசினுடைய மருத்துவக் கல்லூரிகளிலும் அதே போல தமிழக அரசு சார்பாக சுயநிதி கல்லூரிகள் தருகிற அந்த இடங்களிலும் நிரப்புவதற்கும் நீட் தேர்வை தேவையில்லை, இந்த +2 மார்க்கை வைத்தான் தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை பரிசீலனை செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது நடைபெறும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இது குறித்து பாரத பிரதமர் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். அவர் சொன்னார் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது, இருந்தாலும் துறையை சார்ந்தவர்கள் இது என்ன செய்ய முடியும் என்பதை பார்ப்பதற்காக நான் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதன் அடிப்படையில் விரைவிலே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இது தனியார் கல்லூரிகளுடைய அரசுடைய ஒதுக்கீட்டிற்கும் பிறகு அதே போல அரசு கல்லூரியில் இருக்கின்ற அந்த இடங்களுக்கு மட்டும்தான் அது MBBS, BDS, இன்ஜினியரிங் போன்ற அனைவருக்கும் பொருந்துவதற்காகத்தான் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தனியார் கல்லூரியை சார்ந்தவர்களுக்கோ டீம்டு யூனிவர்சிட்டிக்கோ நாங்கள் இதை பற்றி பேசவில்லை. தெளிவாக சொல்லியிருக்கோம். பிரதமரிடம் மனு தந்திருக்கிறோம். அவர் படித்து பார்த்தார். படித்து பார்த்ததும் நான் துறைக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை பரிசீலனை செய்வார்கள் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இருப்பதன் காரணமாக சட்டத்துறையினும் ஆலோசித்து என்ன செய்ய முடியுமோ அதை பார்த்து நான் பரிசீலனை சொல்லியிருக்கிறேன். இல்ல, மத்திய அமைச்சரை பார்த்து சொன்னதன் காரணமாகத்தான் நாங்கள் 2 நாளைக்கு முன்னாவே பிரதமர் அலுவலகத்தில் 2 நாட்கள் முன்பாக நான் சந்தித்தேன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்த பொழுது அப்பொழுதே அந்த அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன் காரணமாகத்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா அவர்களும் அதே போல ஜவடேகர் மனித வளமாட்டு அமைச்சர் ஜவடேகர் அவர்களும் இந்த காலையில் அமைச்சருடன் சந்தித்து பேசினார்கள். அதற்கு நேற்றும் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் உள்துறை அமைச்சரையும் ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசியிருக்கிறோம். இது மேல பிரைம் மினிஸ்டர் சொல்லாம இதெல்லாம் நடக்காது. அவர்கள் உடனே சொல்ல மாட்டாங்க. அதே போல இன்னைக்கு சட்ட அமைச்சரையும் நாங்கள் பார்த்து சந்தித்திருக்கிறோம், ரவி பிரசாத் சந்தித்திருக்கிறோம் என்றால் இதற்கு மத்திய அரசுக்கு இதற்கு ஒரு செவிசாய்ச்சி அந்த தமிழக அரசினுடைய வேண்டுகோளை செவிசாய்த்து அதற்கு பரிகாரம் செய்வதற்கு முயற்சி செய்கிறார் என்ற நம்பிக்கை நடக்குமா? தமிழக மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? அரசியலான விஷயங்களை தாண்டி எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்லியிருப்பது கல்வித்துறையானது பொது கன்கரண்ட் லிஸ்ட் வந்தது. தமிழக அரசிற்கும் இதில் உரிமை உண்டு. அதன் காரணமாகத்தான் மசோதாவானது சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்த மசோதா கொண்டு நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. அதை அவர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்து ஒப்புதல் வாங்க வேண்டும். அதை அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். எதிர்கட்சி அழுத்தம் கொடுங்க கேட்டாங்களே, அந்த அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் யாரை பார்க்க வேண்டியுமோ இந்த நாட்டினுடைய தலைவராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களை பிரதமரை சந்தித்து நாங்கள் அவருக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். ஆகவே அந்த வேண்டுகோள் அவர் பரிசீலனை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இல்லைங்க, இல்ல சொல்றது கேளுங்க. அனைத்து அமைச்சர்களும் எல்லா அமைச்சரும், அதாவது சட்ட அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. ஆனா இந்த பதில் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டே இருக்காங்க. இது ஒரு மலுப்பலான பதிலா தெரியல. இல்ல சொல்றதை கேளுங்க. இதுதானே ஜல்லிக்கட்டில் நடந்தது. இப்பதான் அதான் கேட்டீங்க. ஜல்லிக்கட்டும் உயர்நீதிமன்ற கேஸ் இருந்தா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நடந்ததே இல்லை. அதனால மழுப்புன்னு சொல்லாதீங்க.
ஏன்னா மழுப்புறது எப்படி சொல்ல முடியும்? அந்த ஜல்லிக்கட்டிலே உச்சநீதிமன்றத்தில் இருந்த பொழுது இந்த பிரச்சனை எழுந்த போது அவர்கள் மழுப்பலாக சொல்லவில்லை. அவர்கள் இருக்கிற அந்த நிலைமையை சொன்னார்கள். உச்சநீதிமன்றத்தில் என்ன செய்வது என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் அதற்கு வழிகாட்டுவதற்காக சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த வெற்றி காணப்பட்டது. அதே போல இப்பொழுது அவர்கள் சொல்வதை உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது சொல்கிறார்கள். அது மழுப்பல் என்று சொல்ல முடியும். உண்மைதானே சொல்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வரைமுறைக்கு உட்பட்டு தான் வந்து திருத்தம் செஞ்சு அந்த புதிய சட்டமா திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஆனா நீட் தேர்வை பொறுத்தவரை மத்திய அரசு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. இது கண்டிப்பா மத்திய அரசு பிடிவாதன்றது கிடையாதுங்க. இது மெடிக்கல் கவுன்சில்ல வந்து கொண்டு வந்ததன் மூலமாக முந்தைய அரசு யூபிஏ அரசு கொண்டு வந்த சட்டம் தான் இது. அதனால உச்சநீதிமன்றம் அதை வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆகவே இது ஏதோ இன்றைய நிலையில் வந்த நிகழ்ச்சி கிடையாது. ஆகவே இது ஏதோ இந்த அரசு மேலேயோ மற்றவர்களும் குறை சொல்வது கிடையாது. முன்பு நடந்துவிட்ட விஷயம். அதற்கு தீர்வு காணுவதற்காக அனைத்து முயற்சிகளையும் இப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொண்டு ஏதோ நடந்து போச்சுன்னு சொல்ல எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கோ குறை சொல்வதற்காக நாங்கள் சொல்லவில்லை. நடந்ததே தான் சொல்கிறோம். இப்போது அதை அந்த நடைபெற்ற அந்த அநீதியை போக்குவதற்காக, அந்த தவறை போக்குவதற்காக, மக்களுக்கு நல்லது செய்வதற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல நீதி கிடைப்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவருடைய வழியிலே நின்று நாங்கள் அதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கிறது. இது வந்துங்க அது வந்து ஒவ்வொரு எதிர்கட்சியும் செய்யறது முறை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம குறை சொல்லலையே. அவங்க அன்னைக்கு அதே வந்து 2010லயும் 11லயும் 13லயும் இந்த சங்கிலி பண்ணியிருந்தாங்களானாக்க நாங்க பாராட்டுவோம். அன்னைக்கு வந்து அன்னைக்கு அரசியல பங்கேற்று இன்னைக்கு வந்து குறை சொல்றது என்ன? அடிப்படை பிரச்சனைக்கு அவங்க தானே காரணம். தமிழக மாணவர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? அதாவது இதை நம்பி காத்து கொண்டிருக்கலாமா? இல்ல சொல்றதை கேளுங்க. நாம சொல்ற நீட் எக்ஸாம் முடிந்து போன ஒன்று, தேர்வு நடந்து போச்சு. இப்போ ஒன்றும் ப்ரிப்பரேஷனுக்கு யாராவது இருக்க போறதில்லை. ஆனா அந்த பாதிப்பு சரி செய்வதற்காகத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல தவிர இதற்காக நாங்கள் வந்து ஒரு தவறான ஒரு இதை உறுதிமொழி எதுவும் தரக்கூடாது. இல்லை, நாங்கள் முயற்சி செய்யறது தானே. இது வந்து நீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு நீங்க சொல்லியிருந்தா அந்த கேள்வி ரைட்டு. நீட் எக்ஸாம் முடிஞ்சு போயிட்டது. இது அடுத்த ஆண்டுக்கு தான் என்ன அந்த பிரச்சனையை தவிர இன்றைய பொறுத்தவரையில் இந்த லிஸ்ட் எடுக்கும் பொழுது நாங்க முதல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கோங்க. சந்தித்துங்க. இல்ல ஒவ்வொரு முறையும் இல்ல சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நாங்கள் குரல் எழுப்பினோம். அதே மாதிரி சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டப்பட்டது, மசோதா கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு அடிப்படையிலும் பார்த்தீர்கள் என்றால் தமிழக அரசானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசானது மக்களுக்காக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆகவே அரசியல் நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, நாங்க அதை ஒத்துக்கிறோம். ஆனா மத்திய அரசுல இருந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இல்லையே. அது அதிமுகவையும் சரி தமிழக அரசையும் புறக்கணிக்குதா மத்திய அரசு? அப்படி எப்படி சொல்ல முடியும்? நான் தான் சொல்றேன், பரிசீலனை செய்ய சொல்லியிருக்காங்க சொல்றேன் இல்ல. அதனால வந்து நீங்க ஒரு தவறான செய்தியை நாங்கள் கொடுக்க முன் வரவில்லை. ஏன்னா நீட் எக்ஸாம் முடிந்து போனவன்று. ஆனால் அதில் பாதிப்பிலிருந்து மக்கள் மாணவர்களுக்கு எவ்வாறு நீதி கிடைப்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். அதே போல எதிர்காலத்தில் இதில் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கிறது. எதிர்காலத்திலும் பார்த்தீர்கள் என்றால் நீட் எக்ஸாம் இல்லாமல் தடுப்பதற்கு தமிழக விதி விலக்குறதுக்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் தான் இந்த நிமிடம் வரைக்கும் கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துனதெல்லாம் என்ன கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் தான் திட்டம் கொண்டு வந்தார். எல்லா மாநிலம் ஒத்துக்கிச்சு. ஆனா நம்ம தான் தொடர்ந்து போராடுறோம். இந்த வருஷம் மாணவர்களுக்கு நிவாரணம் கிடைக்குமா? அதுக்கு பாசிபிள் இருக்கான்னு கேக்குறேன். அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்சு போச்சு சார். என்ன கவுன்சிலிங் ஒன்றும் முடியலையே, அட்மிஷன் நடக்கல. இல்ல எம்பிபிஎஸ் அட்மிஷன் எங்க முடிஞ்சிருக்கு? பிடிஎஸ் அட்மிஷன் மாதிரி ஹெல்த் மிஷன் நடக்கவே துவங்கவே இல்லையே. புதிய தலைமுறை அட்மிஷன் தடை செய்ய முடியாது அப்படின்னு போன வாரம் உச்சநீதிமன்றத்தில் தீபக் மிஸ்ரா நீதிபதி முன்பு அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. மத்திய அரசும் அதுக்கு வந்து உடந்தையா தான் செயல்படும். இன்னொரு கருத்து நீங்க சொன்னீங்க, பிரதமர் சொன்னதுனாலதான் இந்த அமைச்சர்கள் எல்லாருமே எங்களுக்கு பாக்குறதுக்கு நேரம் ஒதுக்குனாங்கன்னு சொன்னீங்க. ஆனா பிரதமர் ஏன் வந்து தமிழகத்திற்கு நீட்ல இருந்து விலக்கு அளிங்க அப்படின்னு ஏன் பிரதமர் சொல்றதுக்கு மறுக்கிறாங்க? இல்ல, பிரதமர் வந்து பரிசீலனை செய்தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நீங்க சொன்ன உச்சநீதிமன்றத்தில் இருக்குது, ஒரு ஜுடிஷியரி வந்து ஒரு பிரைம் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும், உடனடியாக ஒன்று லெஜிஸ்லேட்டருக்கும் சொல்ல முடியாது. இல்லை, அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்சஸ் எல்லாம் பார்த்து தானே அவர் முடிவெடுத்து சொல்ல முடியும். அதான் பார்க்கறதாக சொல்லியிருக்காரு, தவிர வேற ஒன்றும் முடியலன்னு சொல்லலையே. நாங்கள் மத்திய அரசு நீட்ல இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்திலையும் ஒரு கருத்தை இதுவரைக்கும் இல்லைங்க. உச்சநீதிமன்றத்துக்கு வந்து போயிருக்கிற கான்செப்ட் வேற.
இப்போ நடந்து போனது உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்ததன் காரணமாக பாதிக்கப்பட்டதுக்கு எவரை நிவாரணம் செய்வதென்றது தான் இன்றைய முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் சொன்ன ஜல்லிக்கட்டுல உச்சநீதிமன்றம் அன்னைக்கு ஒரு கருத்து வெளியிட்டது. இருந்தாலும் அந்த பிறகு நாங்கள் எல்லாம் சந்தித்த மூலமாக அன்னைக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சது, ஜல்லிக்கட்டு நடத்தணும். இருந்தாலும் இப்பொழுது உச்சநீதிமன்றம் மீண்டும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நீதிமன்றத்தை நாடுவது அவர்கள் ஜனநாயக நாட்டில் யாராவது செய்வாங்களே தவிர அதுக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா முன்னுரிமை இல்லைன்னா இத்தனை பேர் எதுக்கு பாக்குறாங்க, பார்க்க மாட்டாங்க. இல்ல முன்னுரிமைன்னா நீங்க கோர்ட்ல இருக்கிறது இல்ல, கோர்ட்ல இருக்கிறது எல்லாம் விட்டுருவாங்கல்ல, கோர்ட்ல இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்பாயின்மெண்ட் இல்ல, நீங்க பாத்துருக்கோம். ஜல்லிக்கட்டுக்கு குடியரசுத் தலைவர் உடனே தமிழக அரசு அந்த அனுப்பி அந்த இல்ல இதுல என்னன்னாக்க இதோட பிரச்சனை என்னன்னா இருங்க, இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா மற்ற மாநிலங்களும் சம்பந்தப்பட்டது. இது என்னன்னா நீட் எக்ஸாம்ன்றது அன்னைக்கு ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டை பற்றும் பொறுத்து தான் ஜல்லிக்கட்டு இருந்தது, இதை பொறுத்தது அன்றைக்கு. அதனால அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இந்த எக்ஸாம்ன்றது வேற, அதுக்கு இந்த பிரச்சனை வித்தியாசப்படுகிறது. இருந்தாலும் நமக்கு தமிழகத்திற்கு உரிமை இருக்கிறது என்பதற்காக தான் சட்டமன்றத்தில் மசோதா கொண்டு தீர்மானம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மத்திய அரசுக்கு அனுப்பி இருக்கிறோம். அது மற்ற மாநிலங்களுக்கு ஏதாவது பாதிக்கப்படுமா என்பது சட்ட ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள்.